ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் எவ்வளோ அழுக்காக இருக்குது, அதாவது மாவெல்லாம் சிந்தி இருக்குது. அப்புறம் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குக் பண்ணுறதெல்லாம் சிந்தி அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக கரையாயிருக்கு. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்வை இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிளாக ப்ரெஷ் அண்ட் பேஸ்ட்டை வச்சு இவ்வளோ கரையாக இருக்கிறதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் சிம்பிளாக அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக நம்ம அதுக்கு மேலே இருக்க அந்த மாவு சிந்தினது இது எல்லாமே இருக்கும்ல, அந்த குப்பை மாதிரி இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேஸ்ட் போட்டு நம்ம துடைக்கும் போது இது நமக்கு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து மாட்டிட்டு எதுவும் இதாகாது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து நம்ம துடைச்சிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பர்னர்ஸை எடுத்துட்டும் துடைக்கணும்னு ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பேஸ்ட் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ டெய்லி அந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த கரையாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எங்கேயாவது கரை ஜாஸ்தியாக இருந்தால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அதே போல் நான் 2 பர்னர்தும் இது பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பர்னரோட இதையும் எடுத்துகிட்டு நம்ம அதை தேய்ச்சிக்கலாம். ஸோ நமக்கு இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த இடத்துல நிறையா இருக்கிறனால, அந்த அழுக்கு வந்து நிறையா இருக்கிறனால அந்த இடத்துல நான் தேய்ச்சிருக்கேன் நிறையா, அவ்வளோதான். இப்போ வந்து இதே போல் நம்ம அந்த கேஸ் ஸ்டாப் மேலேயும் வந்து அந்த கிளாஸ் ஸ்டாப் தானே, ஸோ அது மேலேயும் நமக்கு நிறையா இதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பேஸ்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். இதே நார்மலாக இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் தண்ணி வச்சு துடைச்சாலே போதும். பட் இப்போ இதில் மேலே வந்து நிறையா கரை இருக்குது. ஸோ அதனால் நான் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் தண்ணி வச்சு நீங்கள் துடைச்சாலே போதும். கிளாஸ் டாப்புன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ண இடத்துலாமே லைட்டாக தண்ணி வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். ஸோ அதனால் என்ன, ஈஸியாக ப்ரெஷ் பண்ணும்போது ஈஸியாக அந்த ஊறி இருக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அது ஊறுறதுக்காக தான் நான் லைட்டாக தண்ணியும் அதில் மேலே யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ப்ரெஷ் வச்சு தேய்க்கலாம். ஆக்சுவலாக நான் கை வச்சு அந்த இடத்துலலாம் ஊறுறதுக்காக நல்லா அப்ளை பண்ணி விடுறேன் அந்த தண்ணியை. இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ் வச்சு அதை க்ளீன் பண்ண போகிறேன். நமக்கு ப்ரெஷ் வச்சு ரொம்ப ப்ரெஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் யூஸ் பண்ணி அந்த இடம் கொஞ்சம் ஊறி இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாகவே லைட்டாக தேய்ச்சாலே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக அந்த இடத்துல தேய்க்கும் போதே தெரியுதா உங்களுக்கு, அந்த மேலே இருக்க அந்த கரையெல்லாம் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதே போலவே நம்ம 2 இதுவும் மாற்றி நம்ம தேய்க்கலாம். இது கொஞ்சம் தேய்ச்சி முடிச்சுட்டு அது தேய்ச்சிட்டு வரத்துக்குள்ளே இது ஊறி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெஷ் பண்ணும்போதே பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது நிறைய சிந்திடுச்சு அப்படின்ற போது இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து லைட்டாக தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஊறின அப்புறம் துடைச்சிங்கனாலே சுத்தமாக வந்துடும். இது நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலை. ஸோ அதுக்காக தான் நான் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன். இல்லைனா லைட்டாக பண்ணாலே போதும். நமக்கு அதே போல் கேஸ் ஸ்டாப் மேலேயும் ரொம்ப இதாக இருந்தது, காஞ்சி இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த இடத்துல அந்த பேஸ்ட் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா எல்லாமே க்ளீனாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே இப்போ இது பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். மேலே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விடக்கூடாது. அந்த நாபு, ஸோ அந்த கீழே சைடு ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அது ஃபுல் க்ளீனும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கேஸ் மேலே அந்த பர்னர் சுற்றி இருக்கிறதுல அதுலேயும் வந்து லைட்டாக நான் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி அதையும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக தண்ணி ஊற்றியும் நம்ம க்ளீன் பண்ணலாம். நார்மலாக தண்ணி ஊற்றியும் நான் க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணுறதுனால நான் இதையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பேஸ்ட் போட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அந்த ட்ரை கிளாத்தை லைட்டாக நம்ம இது மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்ததுமே பாருங்கள் அந்த கரை எல்லாமே நல்லா வந்துடுச்சு. பட் அதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் அவ்வளோ ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்கலை, இருந்தாலே அது வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, வெட் கிளாத் போட்டு நம்ம அதை தொடச்சி எடுத்துடலாம். ஆக்சுவலாக நான் இப்போ வெட் கிளாத் போட்டு நான் நிறையா வாட்டி துடைப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணியோ இல்லை ஏதாவது துடைச்சோ எனக்கு தண்ணி போட்டு நல்லா துடைக்கணும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் நல்லா அந்த பேஸ்ட்டெல்லாம் அதில் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நான் வந்து தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி திரும்ப அதே இதை வந்து நான் இது பண்ணிக்குவேன்.
இப்போ அதே போல் நம்ம இந்த நாபு இதில் எல்லாமே இது பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துலையும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் இன்னொரு வாட்டி ஃபைனலாக வந்து நம்ம எல்லாத்தையும் தொடச்சாச்சு. ஸோ இன்னொரு வாட்டி நான் தண்ணி போட்டு நல்லா தொடச்சிக்கிறேன். இப்போ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த இதை வந்து நான் நார்மலாகவே வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கிறேன். 2யும் வாஷ் பண்ணி அதையும் அதிலேயே இடத்துலையே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம வந்து துடைக்க முடியாது. ஸோ அது கம்பல்சரி நம்ம கழுவி தான் ஆகணும். ஒரு வாட்டி நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணும்போது அது கழுவி தான் ஆகணும். ஸோ அதையும் நான் வந்து கழுவி கரெக்டாக அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.